எனக்காக தான் இவ்வளவு டிராமா போட்டியான்னு கௌதம் மாமா என்கிட்ட கேட்டா என்ன கேட்பாரு. அப்படி கேட்டா சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏய், அந்த ஆளு பண்ண தப்புக்கு நீ ஏண்டி சாகற? நடந்த விஷயத்தை கௌதம் கிட்ட சொல்லு. சொன்னா யாருமா நம்புவாங்க? எல்லாம் சேர்ந்து வர நேரத்துல அப்பா இப்படி பண்ணிட்டாரே. ஏற்கனவே சண்முகநாதன் அங்கிள் என் சொத்தை கொள்ளடிக்க பாக்குறியான்னு கேட்டுட்டே இருக்காரு. இப்ப இந்த விஷயத்த கேள்விப்பட்டா அவர் ஒருத்தரே போதும் என்ன அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு. வந்ததும் வராததுமா குழந்தைகிட்ட குழப்பம் பண்ணி வச்சிட்டியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போடி. என்னப்பா இது? அம்மாடி, அப்பா குணம் உனக்கு நல்லா தெரியும்ல. எல்லாம் உன் நல்லதுதாம்மா பண்ணிருக்கேன். எல்லாம் சரியா வருமா? ஏன்பா இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிருக்கீங்க? அம்மாடி, இது முட்டாள்தனம்னு எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டாம்மா. சொன்னா கேளு. நான் செஞ்சது உன் நல்லதுக்காக தான். போக போக நீயே புரிஞ்சுப்பம்மா. இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் கௌதம் மாமா கிட்ட கொடுத்துட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். ஏம்மா? அவன் கால நீயம்மா வேணும்? உன் கால தான் அவன் வந்து விழ போறான். ஏம்மா? அப்பா அந்த அளவுக்கு உன் லைஃபை ஸ்ட்ராங் பண்ணிருக்கம்மா. இத கொண்டு போய் கௌதம்கிட்ட கொடுத்தா ஒரு யூஸ் இல்லம்மா. ஏன்னா கௌதமோட லகானே இப்ப உன் கையில தான்மா இருக்கு. நீ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அவன் வந்துதாம்மா ஆகணும். கீதா, உன் பேர்ல எழுதி வச்ச சொத்து உனக்கு தான்மா சொந்தம். நீயே விருப்பப்பட்டாலும் இத வேற யாருக்கும் கொடுக்கவே முடியாது. ஒருவேளை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த சொத்து உட்பட அநாத ஆசிரமுக்கு தான் போகணும்னு எழுதி வச்சிருக்கேன். இந்த கண்டிஷன் தெரிஞ்ச பிறகு கௌதம் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உன் கூட காலத்துக்கு வாழ்ந்தே ஆகணும். இல்ல கௌதம் நடுத்தெருவில் தான் நிக்கணும். வேற வழியே கிடையாது. ஏப்பா இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிட்டு பெருமையா வேற பேசுறீங்க? பாசத்தாலையும் அன்பாலையும் தான் மனசுல இடம் பிடிக்கணும். அதை விட்டுட்டு அநியாயத்திலையும் அகங்காரத்திலையும் யார் மனசுலயும் இடம் பிடிக்க முடியாது. நான் கௌதம் மாமா கிட்ட கேக்குறது வாழ்க்கை பிச்சை. ஆனா நீங்க அவரை ஏன் கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களேப்பா. இதுதாம்மா எனக்கு வேணும். இதுதாம்மா உண்மை. நீ புரிஞ்சுக்கிட்ட. நான் புரிஞ்சுக்கிட்டது உங்க முட்டாள்தனமான திட்டத்தை இல்ல. உலகத்துல மனுஷங்கள்ல இருந்து மிருகங்க வரைக்கும் பாசத்துல தான் கட்டுப்பட்டு இருக்காங்க, பணத்துல இல்ல. கௌதம் மாமா பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா இந்நேரம் உங்களை ஜெயில தள்ளிருப்பாரு. ஏன் அப்படி செய்யல? உங்களை மாதிரி மனுஷனா இருந்திருந்தா தமிழ் செல்வி மேடம் சொத்த இவ்வளவு வருஷம் கழிச்சு ஏன்பா திருப்பி கொடுக்கணும்? பணத்தால எதையும் செய்ய முடியும் நினைக்காதீங்க. அது பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. நல்லா கேளுமா, நாக்கு புடுங்கிட்டு சாகுற மாதிரி கேளு. அப்பவாவது இந்த மனுஷனுக்கு மண்டையில ஏறுதான்னு பாப்போம். என்ன என்னங்கடி ஆள் ஆளுக்கு என்ன ஏலம் போடுறீங்களா? என்ன கேன நினைச்சீங்களா? எனக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க? பார், நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றபடி நீங்க கேட்கணும், செய்யணும். பாருமா, பெத்த பொண்ணு நல்லா வளரணும்னு தான் எந்த அப்பனும் நினைப்பான். அவ அழிஞ்சு போகணும்னு எந்த மடையனும் நினைக்க மாட்டாமா. ஐயோ அப்பா, நீங்க எனக்கு நல்லது செஞ்சேன்னு நினைக்கிறீங்க. ஆனா என் மரியாதை எவ்வளவு கேவலமா போயிடும் தெரியுமா? என்ன என்ன பெரிய மரியாதை? பணம் இருந்தாதானம்மா மரியாதை, பேரு, புகழ் எல்லாம். பணம் இல்லைன்னு வை, தெருவில் இருக்கிற நாய் கூட திரும்பி பார்க்காது. கௌதம் மாமா உங்களை மாதிரி பண பேய் இல்லப்பா, உங்க ஆட்டத்துக்குலாம் ஆடுறதுக்கு. கௌதம் இல்ல, கௌதமுடைய அப்பா கூட பணத்துக்கும் பணக்கார வாழ்க்கைக்கு தான் ஆசைப்பட்டாங்க. கௌதம் கூட உள்ளுக்குள்ள பணம்னா உயிரே விடுறான் தெரியுமா உனக்கு? தவறுமா,
என்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் திருப்பி அடையிறதுக்கு அவன் போட்ட ஆட்டம் இருக்க, அதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு பணத்துக்கு மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. இந்த பாருமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு எல்லாமே. இல்லைன்னா அவன் நடுத்தெருவில் தான் நிற்பான். ஏன்னா உன்னை சந்தோஷமா அவன் வச்சுக்கலனா அவன் எந்த விதத்திலையும் உருப்படவே மாட்டான். நான் நல்ல அப்பனாதான் உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன், புரிஞ்சிக்க. ஏய், சோத்த போடுறி, உட்கார்ந்துட்டு இருக்கா, வாடி. என்ன இந்த ஆளு வாங்கன்னு கூட கூப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கான்? ஒருவேளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நடிக்கிறானோ? நீ நாலு பேசாம எதுக்கு நிக்கணும்? நான் பார்க்கணும் கூப்பிடணும் நிக்கிறாரா? நான் எதுக்கு முதல்ல பேசணும்? நிக்கட்டும், எவ்வளவு நேரம் நிக்கிறாரு நிக்கட்டும். வணக்கம் மாப்பிள. அடடே, வாங்க மாமா, உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க மாமா, என்கிட்ட ஏதாவது பேச வந்தீங்களா இல்ல கீதா கிட்ட ஏதாவது பேச வந்தீங்களா? உங்ககிட்ட தான் பேச வந்தேன், அதுவும் முக்கியமான விஷயத்தை பத்தி. முக்கியமான விஷயமா? நான் நினைக்கிறேன் டாக்குமெண்ட்ஸை பத்தி தான் பேச வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் மாப்பிள, இந்த டாக்குமெண்ட் விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா? அதை விட முக்கியம் உங்க கல்யாணம். அதுக்கு தான் தேதி முடிவு பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். அதை சொல்லதான் மாப்பிள நான் வந்திருக்கேன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட என் சொத்து டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வந்துருங்க. என்ன சொல்றீங்க மாப்பிள? நான் டாக்குமெண்ட்டை கொடுத்தாதான் என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அப்படி எதுவும் நான் சொல்லியே மாமா, நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லையே மாப்பிள, நீங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றீங்க. மாமா, தயவு செஞ்சு கல்யாணத்தை பிசினஸ் ஆக்காதீங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. இதுல கேவலப்படுறதுக்கு என்ன இருக்கு மாப்பிள? நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் உலகத்துல எல்லாமே பிசினஸ் தான் மாப்பிள. தாலி கட்டின பொண்டாட்டி எதுக்கு காலம்புறா சமைச்சு துவைச்சி குடும்பத்தை பார்த்துக்கிறா? ஏன்னா புருஷன் கடைசி வரைக்கும் நம்மளை பாதுகாப்பா பார்த்துப்பான் தானே, அது ஒரு பிசினஸ் தானே. நாம கஷ்டப்பட்டு பிள்ளைகளை எதுக்கு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறோம்? வயசான காலத்துல நம்மளை காப்பாத்தோன்ற நம்பிக்கை தானே மாப்பிள. இதுவும் ஒரு பிசினஸ் தானே மாப்பிள. அதே மாதிரி கல்யாணமும் ஒரு பிசினஸ் தான். இந்த பிசினஸ்ல நாம ரெண்டு குடும்பமும் ஆதாயம் தான் மாப்பிள அடைய போகுது. இதுல எதுவும் நஷ்டமே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க, எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, வர தை மாசம் 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். கல்யாணம் நடக்கட்டும், அன்னைக்கே உங்க சொத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். ஓ அப்படியா? நான் இது வரைக்கும் குடும்பம் வேற பிசினஸ் வேறன்னு பிரிச்சு பார்த்துட்டேன். ஆனா நீங்க சொல்லிதான் ரெண்டும் ஒண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லது. இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை மாப்பிள. எல்லாம் நல்லபடியா நடக்கும், தயவு செய்து கவலைப்படாதீங்க. நான் வரட்டுமா? என்ன பார்த்தா என்ன என் நெத்தில இழிச்ச வாய் நான் எழுதிருக்கு. சண்முகநாதன் அங்கிள் செஞ்சது துரோகம்னு அப்பா சொல்றாரு. ஆனா கௌதம் மாமாவுக்கு பெரிய துரோகத்துல அப்பா செஞ்சிருக்காரு. பாவம் மாமா என்னையும் அப்பாவையும் அப்பாவித்தனமா நம்பிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி துரோகம் செஞ்சா மாமா எப்படி என்ன மனைவியை ஏத்துப்பாரு? இல்ல, வேலைக்காரியா கூட ஏத்துக்க மாட்டாரு. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நான் ஃபீல் பண்ணலாம்னு நினைச்சு வந்தா இவன் இங்க நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காளே. என்னம்மா கீதா, எப்படியோ மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்ட, இதுக்கு மேல என்ன? எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்க? அங்கிள், உங்ககிட்ட பேசுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு தொல்லை பண்ணாதீங்க. எம்மாடி, நீ பேசிதான் ஜெயிக்கணும்னு இல்ல, பேசாம தான் எல்லாரையுமே காலி பண்ணிட்டிய. நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் ஒண்ணும் செய்யல. எதுக்கு என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க? நீ ஒண்ணுமே செய்யலையா? நீ யாரு?
துரவேலு பொண்ணாச்சே. உங்க அப்ப ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கு துரோகம் பண்ண மாதிரி நீயும் தானே என் பொண்ணுக்கு துரோகம் செஞ்சிருக்க. என் பொண்டாட்டி உன்னை தான் பொண்ணு மாதிரி நினைச்சு காலேஜில் படிக்க வச்சு வீட்டுல சாப்பாடு போட்டு இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்தா. அது தப்பா போச்சு. என் பொண்ணு எங்க கௌதம விரும்ப போறானோன்னு அவ செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நீ இழுத்து போட்டு செஞ்சு கௌதம கவுத்துட்டு என் பொண்ணை விரட்டிட்ட. என் பொண்ணுகிட்ட 2ஆம் தரமா கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ என்னை விட நல்லா படிக்கிற, நீ வெளிநாட்டுக்கு போய் படின்னு அவ மனசை கெடுத்து அவளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்ட. ஆனா எல்லாத்த விட கிளைமேக்ஸா நிகிதாவை கையில போட்டுக்கிட்டு கௌதம் கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வச்சிருக்க. சாபாஷ். பொண்ணுன்னா நீ தாமா பொண்ணு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா போதும், இந்த உலகத்தையே விலை பேசிடலாம். அங்கிள், நீங்க சொல்ற கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா கட்டுக்கதை தான் எப்பவும் நிஜ கதையை விட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கதையெல்லாம் நிக்கிதா வேணா நம்பலாம், ஆனா மத்தவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. சொத்து பணத்தால நீங்க மத்தவங்க மனச மாத்தலான்னு பாக்குறீங்க, ஆனா நான் உண்மையான அன்பால மத்தவங்க மனச மாத்திருக்கேன். அதனாலதான் நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், நீங்க தோத்துட்டு இருக்கீங்க. நான் ஜெயிக்கிறது எப்படி நிரந்தரமோ அது மாதிரி நீங்க தோக்கறதும் நிரந்தரம் தான். ஆமா ஆமா, போ பாரு, எது நிரந்தரம் எது தந்திரம்னு நீயும் உங்க அப்பனும் தெரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் நீ இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்ப. குழந்தை பேசுமா, நல்லா பேசு. இது பாருங்க அங்கிள், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் உங்க வயசுக்கு நான் குழந்தைதான். ஆனா நீங்க தான் குழந்தை கிட்ட பேசுற மாதிரி பேசாம ஏதோ எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு முயலாம கதை தெரியும் நினைக்கிறேன். ஆமையெல்லாம் எங்க ஜெயிக்க போகுதுன்னு முட்டாள்தனமா நினைச்சதுனாலதான் முயல் தோத்து போச்சு. அப்படி ஒரு நிலைமையில தான் நீங்க இப்ப ஏமாந்து நிக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது ஏமாறாம ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல, நீ உங்க அப்பனும் தான். உங்க அப்பன் போலீஸ்க்கு இல்ல, எங்க வேணாலும் போகட்டும், என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா மரியாதையா நான் கொடுத்த டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுக்கல, குடும்பத்தோட கைலாசத்துக்கு அனுப்பிடுவேன். பாவம் அங்கிள், நீங்க டாக்குமெண்ட் உங்க கைக்கு வந்தாலும் இனிமே உங்களுக்கு எந்த யூஸும் இல்ல. நாய்க்கு கிடைச்ச தேங்காய் மாதிரி. எது? என்ன சொல்றா இவன்? டாக்குமெண்ட் வச்சு வேற ஏதாவது பிளான் போட்டாங்களோ? ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா, மாப்பிள்ள தான் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருந்தாரு. பெத்த பொண்ணு நீ வாப்பான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம இருக்க. ஓ, கோடீஸ்வரி ஆயிட்டீங்க நினைப்போ? கோடீஸ்வரி? உங்க சொத்துல நான் கோடீஸ்வரியா மாறி இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்பா. ஆனா யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை என் பேருக்கு மாத்தி என்ன கோடீஸ்வரின்னு கூப்பிடுறது என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. நீங்க செஞ்ச கேவலமான காரியத்துக்கெல்லாம் நான் கோடீஸ்வரியா மட்டும் ஆகல, மனசாட்சியை கொன்ன கொலைகாரியாவும் ஆயிட்டேன். என்னம்மா இப்படி சொல்ற? நான் போட்ட மாஸ்டர் பிளான்ல உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது பாருமா. ஆமா ஆமா, மாறப்போகுது. நிம்மதியா இருக்கிற என் வாழ்க்கை பாழாக போகுது. அப்படி நடந்தா காரணம் நீங்க தான்ப்பா. அடடா, என்னம்மா நீ அப்பா செஞ்ச விஷயத்த புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்கியே. இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுமா, கவலைப்படாதம்மா. உங்களுக்கு என்னப்பா, கல்யாணத்தையே பிசினஸா நினைச்சு பேரம் பேசிட்டீங்க. ஆனா நீங்க செஞ்ச துரோகம் மாமாவுக்கு தெரிஞ்சிட்டா என் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏம்மா, தெரிஞ்சா என்னம்மா, என்னன்னு கேக்குறேன். நீ சரின்னு சொல்லு, மாப்பிள்ளை கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு கற்றா தாலின்னு நான் சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. ஐயோ அப்பா, உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் நடக்கிற விஷயமும் கெட்டு குட்டிச்சோரா போயிடும். நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா அதுவே புண்ணியமா போகும். நடக்கிறது நல்லாவே நடக்குமா. ஏன்னா பணம்னா பணம் கூட வாயை திறக்குமா. கௌதம் மாப்பிள்ள மட்டும் இதுக்கு விதிவிலக்கா என்ன? இந்த பாருமா,
சொத்து உன் பேர்ல இருக்குன்னு மாப்பிள்ளைக்கு இப்ப தெரிஞ்சாலும் சரி, அப்புறம் தெரிஞ்சாலும் சரி, என்னையும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஏன் தெரியுமா? நீ பணத்தோட வரப்போற. எத்தனை பொண்ணுங்க பணம் இல்லாம வந்து பணமா மாறி இருக்காங்க தெரியுமா? வீட்டுல ஸ்டவ் எரியும், அதோட அந்த வீட்டு மருமகளை எரிவாமா. காரணம் பணம் தான்மா. இந்த உலகத்துல நியாயமா வாழறவனை விட பணத்தோட வாழறவனுக்கு தான் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கடா. இந்த பாருமா, கௌதம் கூட உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நீ இந்த வீட்டுல கண்டிப்பா வாழாதாமா போற. அது வரைக்கும் இந்த அப்பன் தூங்க மாட்டான். மாப்பிள்ளை நீ நல்லா பாத்துக்குமா. நான் வரட்டுமா? பாரா பெரிய வீடு இவ்வளோ பெரிய வீட்டை விட்டு பெட்ரூம் சைஸ்ல இருக்கிற அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தலையெழுத்தா? ராகம்மா, இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு ஹாஸ்டல்ல இருக்கிறது பெரிய விஷயமே இல்ல. ஆனா எத்தனை வருஷம் நம்ம ஜெயில இருந்தோம், அதானே விதின்னு சொல்றது. வாங்க மேடம், வாங்க வாங்க உட்காருங்க மேடம். ஆமா, யாருது? வேலைக்கார பொண்ணா? ஐயோ ராக்கி, வேலைக்கார பொண்ணு இல்ல, வீட்டுக்கார பொண்ணு. ஐயா, அப்படியா? சாரி. சரி, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், உட்காரு. ஆமா, நிக்கிதா எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. இன்னைக்கு தான் தமிழ் வரும் தெரியும்ல, இன்னத்துக்கு புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புன? அது கூட தெரியாது உனக்கு? நானும் போவேன்னு தான் சொன்னேன். ஆனா எக்ஸாம் இருக்கு, போட்டோம், நான் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கௌதமாவை தான் கூட்டிட்டு போனாரு. அதான். சரி சரி, என்னால நிக்கிதாவோட ஸ்கூல் கெட வேணாம். எனக்காக என் பொண்ணு காத்திருக்கவும் வேண்டாம். அவளுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தேன். கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. கீதா, பல விஷயங்களை கேள்விப்பட்டேன். முக்கியமா நிக்கிதாவுக்காக நீ கொடுத்த உன் உழைப்பும் நீ காட்டின பாசமும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து செஞ்சிருக்கேன். என் பொண்ணுக்காக கௌதம் பலவித தியாகங்களை செஞ்சிருக்காரு. அவரோட உழைப்பையும் தியாகத்தையும் என்னால மறக்கவே முடியாது. குழந்தை வளர்ந்த பிறகு காட்டுற பாசத்தை விட குழந்தையா இருக்கும்போது காட்டுற பாசம் இருக்கே, அதுக்கு எதுவும் ஈடாகாது. நிக்கிதா என் கூட வரணும், என் கூட வாழணும்னு மத்தவங்க ஆசைப்பட்டாங்களோ இல்லையோ, ஆனா நீ ஆசைப்பட்ட. ஆசைப்பட்ட மட்டும் போதாது, நிக்கிதா கிட்ட என்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லி புரிய வச்சிருக்கேன். நீ செஞ்சிருக்கிற இந்த உதவி மத்தவங்களுக்கு வேணா சாதாரணமா தெரியலாம், ஆனா எனக்கு அப்படி தெரியல கீதா. அது மட்டும் இல்ல மேடம், படிச்ச பொண்ணு கௌதம் சார 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காங்களே. கீதா மனசு ரொம்ப பெரிய மனசு. நீங்கெல்லாம் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நிக்கிதா அவங்க அம்மா கூட தான் இருக்கணும். ஏன்னா தாய் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கெல்லாம் என்னென்னமோ பேசினுக்கிறீங்க, ஆனா எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா தாய் பாசனா என்னன்னே தெரியாம நான் வாழ்ந்துட்டேன். என்னை பெத்த உடனே என் தா கண்ணை முடிச்ச. என்னை வாழ்த்ததே எங்க அப்பந்தான். அண்டாலாண்ட எனக்கு எந்த பாசமும் கிடைக்கல. சரி, நமக்கு தான் தாய் பாசம் கிடைக்கல, நாமளாவது கல்யாணம் கட்டிக்கின்னு புள்ளைய பெத்துக்கின்னு அந்த பாக்கியமாவது கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லாமே போச்சு. ராக்கம்மா, ஏன் வருத்தப்படுற? உனக்கு என்ன வயசாயிடுச்சு? நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சீக்கிரமா குழந்தைய பெத்துக்கோ. அது ஒண்ணுதான் கேடுப்ப. என் கதையை விடுவியா? வந்த வேலையை பாரு தமிழ். மேடம், நாமெல்லாம் சேர்ந்து கீதாவுக்கும் கௌதம் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா. கௌதம் நான் சொன்னா கேப்பாரு. உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன், நீ கவலைப்படாத. ராக்கம்மா, என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதும் ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு நாம 3 பேரும் இந்த வீட்ல இருக்கலாம். ஐயா, இந்த வீட்லயா? நாமளாலலாம் முடியாதுப்பா. நீ வேணா இந்துக்கு அந்த வீட்ல. நமக்கு எப்பவுமே நம்ம குப்பம் தான். அந்த பக்கம் திஞ்சாலும் மீன் வாசனை,
கடலாளியோட சத்தம் இதெல்லாம் கேட்காம நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. ஆள விடு சாமி. நான் உங்க கூட இருக்கேன் மேடம். என்ன பேசுற நீ? கல்யாணம் கட்டின்னு பூசம் வீட்ல இல்லாம இதோட இருப்பியா? எனக்கு கல்யாணத்துல எல்லாம் பெருசா விருப்பம் இல்ல. கல்யாணம் கட்டிக்காமையா குடும்பம் நடத்துவாங்களே அது மாதிரியா? ஐயோ ஆள விடுமா. கல்யாணம் வேணாமா? கல்யாணம் கைதி மாதிரி பேசுது பாரு. மேடம் புது சைட்ல பூமி பூஜை போடுறாங்க இன்னைக்கு. ஆஸ் அ டீம் லீடரா நான் அங்க இருக்கணும். சரி சக்தி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். நீ கிளம்பு. ஏய் ஏய் உட்கார் ராக்கம்மா. நல்லவங்களுக்கும் பெரிய மனுஷங்களுக்கு தான் எழுந்திருச்சு மரியாதை கொடுக்கணும். அந்த தகுதி இவருக்கு இல்ல. உட்காரு. உள்ளார சின்ன மனுஷன் வெள்ள பெரிய மனுஷன் கேட்ட பாப்பா இது. எங்க போன இந்த கீதா? ஏய் ரோட்ல போற பஜாரிங்க நாத்த அடிக்கிறவங்க எல்லாம் வீட்டுல விட்டுருக்கா? ஏய் தமிழே பேசுமா நானே? ஏய் உன்னதானே நாள் திட்டிக்கிட்டு இருக்காரு. ஓ இஷ்டம், என்ன கேட்காத. யோ நாத்தம் வெள்ள இல்லையா உன் மனசுல? உடம்பு மட்டும் வளர்ந்தா பத்தாது, தமிழ் மாதிரியே மனசளவுல வளரணும். 4 பேரு கையெத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும். யோ என்ன சொன்ன? பஜாரியா பெரிய மனுஷா? நாங்களா அத்தவங்களுக்கு குத்து வாழறவங்க, உன்ன மாதிரி கெட்டு வாழறவங்க கிடையாது. நான் போய்கிற, அது உனக்கே தெரியாதா உண்மையா பொய்யான்னு? இந்த கௌதமுக்கு சுத்தமா அறிவே கிடையாது. அன்னைக்கே இவ்வளவு அடிச்சு விரட்டி இருந்தானா இன்னைக்கு இந்த மாதிரி பொம்பளைங்கலாம் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என்ன அவ பேசிட்டு இருக்கற? தமிழ் சொல்லு, இந்த ஆளு ஒரு பல் பண்ணிட்டுமா? சொல்லு நீ. ராக்கி, இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீ உட்காரு. யாரடா? என் வீட்ல இருந்து என்ன விரட்டுறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த நிமிஷம் ஒன்ன ஏன் வீட்ல இருந்து வெளியில போன்னு சொல்ல எனக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. கௌதம் மாமாங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். கௌதம் உனக்காக உன் பொண்ணுக்காக தன் வாழ்க்கை தான் மனைவி இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பதா இந்த பஜாரியை கூப்பிட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் உன்ன மாதிரி பச்சோந்தியா அடுத்தவங்களை நம்ப வச்சு கழுத்து இருக்கிற ஆள் கிடையாது. கௌதம்க்கு நான் எந்த விதத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன்னு அவன்கிட்ட தான் என் நன்றியை காட்ட முடியும். கண்டவங்க கிட்ட எல்லாம் காட்ட முடியாது. காட்ட வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. கௌதம்க்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இது பாரு, உன் வேலை சாப்பிடுறது, படுத்து தூங்குறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, அத ஒழுங்கா பண்ணு. மத்தவங்க விஷயத்துல தலையிட்ட தலை இருக்காது. எனக்கு தலை இருக்காதா? எனக்கு அம்மாடி, நீ கௌதமோட அண்ணின்றதுனால உன்னை நான் உயிரோட விடுறேன். இல்ல எறும்பு மாதிரி நசுக்கிடும். நானும் கௌதமோட மாமனாருங்கிறதால தான் சும்மா விடுறேன். இல்லனா நடக்கிற கதையே வேற. சிச்சி, உன்னோட மனுஷன் பேசிட்டு இருப்பானா? போ. என் முன்னாடி நிக்க முடியலன்னு தானே ஓடுற? ஓடு ஓடு. கூடிய சீக்கிரம் உன்னோட ஊருக்கே ஒன்னு ஓட வைக்கிறேன்.